வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் முக்கிய அணுமின் நிலையத்தை குறிவைத்து அதிரடி தாக்குதல். மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம், அமெரிக்காவுக்கு மற்றுமொரு சிக்கல். அமெரிக்க ராணுவ தளபதியை ராஜினாமா செய்ய உத்தரவு. ஈரான் எல்லையில் வீழ்ந்த அமெரிக்க விமானி மீட்பு. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல், தொழிற்சாலை ஒன்றில் தீப்பரவல். அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் 8 பாலங்களை தகர்ப்போம், ஈரான் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேலின் நெகவ் பகுதியில் அமைந்துள்ள தொழில்துறை வலயம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலை இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ஈரான் என்ற இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல்களின் போது ஏவுகணையின் சிதறல்கள் நெகவ் பகுதியுள்ள தொழிற்சாலை ஒன்றில் வீழ்ந்ததில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள நியோட் ஹோவா தொழில்துறை வலயத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையிலே இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. இஸ்ரேலிய தகவலின்படி நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் மீட்புக் குழுவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேற்படி தொழில்துறை வலயத்தில் 40க்கும் மேற்பட்ட ரசாயன மற்றும் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் இருப்பதால் நச்சுவாயுக்கள் வெளியேறக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டது. எனினும் தற்போதைய நிலவரப்படி எவ்வித அபாயகரமான கசிவுகளும் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தீ விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஏவுகணை தாக்குதலினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் சிறு காயங்கள் காரணமாக சிலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தெற்கு ஈரானில் உள்ள புஷேர் அணுமின் நிலையத்தை குறிவைத்து இன்று வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி அமைப்பின்படி எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் அதிகாரப்பூர்வ கணக்கு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஷேர் நிலையத்தின் சுற்று வட்டாரத்துக்குள் ஒரு ஏவுகணை விழுந்ததாகவும் அது வெடிப்பை ஏற்படுத்தி வளாகத்துக்கு வெளியே உள்ள கட்டடங்களில் ஒன்றை சேதப்படுத்தியதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த வெடிப்பின் காரணமாக அந்த இடத்தில் பணியில் இருந்த பாதுகாப்பு ஊழியர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் ஆலையின் முக்கிய உள்கட்டமைப்பு சேதமடையாமல் இருப்பதாகவும் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 28 முதல் புஷேர் அணுமின் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட 4வது தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி அணுமின் நிலைய வளாகங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ஒருபோதும் தாக்கப்படக்கூடாது என்று உலக அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அணு விபத்தை தடுக்க ராணுவம் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உலக அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி ராண்டி ஜார்ஜை ராஜினாமா செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் தனது பதவியை ராஜினாமா செய்து உடனடியாக ஓய்வு பெறுமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸட் கேட்டுக் கொண்டுள்ளார். இதை அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனும் உறுதி செய்துள்ளது. ராண்டி ஜார்ஜ் நீக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து எதுவும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் ஈரானுடனான போரில் அமெரிக்கா சில இடத்தில் இழப்புகளை சந்தித்திருப்பதால் ராண்டி ஜார்ஜ் நீக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் இது உயர்மட்ட ராணுவ தலைமைகளில் நடைபெறும் வழக்கமான ஒரு மறுசீரமைப்பு நடவடிக்கைதான் என்று பென்டகன் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈரானிய வான்பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானத்தின் விமானி ஒருவர் அமெரிக்க பாதுகாப்பு படைகளால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளார். அமெரிக்க ராணுவம் முன்னெடுத்த அதிரடி மீட்பு நடவடிக்கையின் மூலம் மேற்படி விமானி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். எனினும் இந்த ரக விமானங்கள் இருவர் பயணிக்கும் வசதி கொண்டவை என்பதால் மற்றொரு விமானியை தேடும் பயணிகள் தற்போது ஈரானிய எல்லைக்குள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர். ஜனாதிபதி ட்ரம்ப் இது தொடர்பான பாதுகாப்பு தகவல்களை தொடர்ச்சியாக அவதானித்து வருவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஈரான் அரசு தப்பியோடிய விமானிகளை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் தொகை வெகுமதி அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் மீட்பு படையினர் ஈரானிய வான்பரப்புக்கு மிக அருகில் தாழ்வாக பறந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இரு நாட்டு படைகளுக்கும் இடையே எந்த நேரமும் நேரடி மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய பாலத்தை அமெரிக்கா தகர்த்தால் வளைகுடா நாடுகளில் உள்ள
8 பாலங்களை தகர்க்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானையும் கராச் நகரையும் இணைக்கும் வகையில் 136 மீட்டர் உயரத்துக்கு கட்டப்பட்டு வந்த P1 என்ற பாலத்தின் மீது அமெரிக்கா நேற்று குண்டு வீசியது. இதில் பாலத்தின் ஒரு பகுதி தகர்ந்தது. இந்த தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர், 95 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப், ஈரானின் மிகப்பெரிய பாலம் தகர்த்தப்பட்டது, அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரானில் ஒன்றும் இருக்காது என கூறியிருந்தார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, பொது கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஈரானியர்களை சரணடைய வற்புறுத்த முடியாது. இது எதிரி தோல்வியடையதை தான் காட்டுகிறது என்றார். இந்த நிலையில் குவைத்தில் உள்ள ஷேக் ஜாபர் அல் அகமது அல் சபா கடல் பாலம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷேக் ஹையது பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் ஹலிபா பாலம், சவுதி அரேபியாவையும் பக்ரைனையும் இணைக்கும் தி கிங் பகத் பாலம், ஜோர்தானில் உள்ள தி கிங் உசேன் பாலம், டாமியா பாலம் மற்றும் அப்டான் பாலம் என 8 பாலங்களை தகர்க்கப் போவதாக ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்காவின் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் கியூபா அரசு சுமார் 2010 கைதிகளை மனிதநேய அடிப்படையில் விடுதலை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. புனிதவார மத கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமெரிக்காவில் உள்ள கியூபா தூதரகம் தெரிவித்துள்ளது. விடுவிக்கப்படுபவர்களில் வெளிநாட்டு பிரஜைகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடங்குவர். அவர்களின் நன்னடத்தை மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. கியூபாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வரும் நிலையில், இந்த ஆண்டு கியூபா அறிவிக்கும் 2வது பெரிய கைதிகள் விடுதலை இதுவாகும். மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவின் கம்யூனிஸ்ட் தலைமைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். கியூபா மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகளை கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் கியூபா ஜனாதிபதி மிகுயல் டயஸ்-கனேல் தலைமையிலான அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையில் கியூபாவின் பொருளாதார சரிவை தடுக்க ரஷ்யா தனது 2வது எண்ணெய் கப்பலை அனுப்பி உதவி வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான போரை தான் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப் போவதாக சூளுரைத்துள்ள நிலையில், ஈரானது குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் மீது கடும் தாக்குதல்களை நேற்று புதன்கிழமை நடத்தியுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்குள்ள எரிபொருள் தாங்கிகளில் பாரிய தீ ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களால் ஆளற்ற விமானங்கள் ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இச்சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் அந்த அதிகார சபையின் பேச்சாளர் அப்துல்லா அல் ராஜ்ஹி தெரிவித்துள்ளார். அதே சமயம் பஹ்ரைனில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த நிலையம் தீப்பற்றி எரிந்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவானது ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணைகளை குறுக்கீடு செய்து தாக்கி அளித்துள்ளது. அதே சமயம் ஐக்கிய அரபு ராச்சியமானது 5 ஏவுகணைகள் மற்றும் 35 ஆளற்ற விமானங்களை நேற்று புதன்கிழமை குறுக்கீடு செய்து தாக்கி அளித்ததாக தெரிவித்தது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையானது எதிரி நாடுகளில் கப்பல்களுக்கு தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் நேற்று வலியுறுத்தியுள்ளனர். மேற்படி நீரிணை மீள திறக்கப்படாமலேயே போர் நிறுத்தம் ஒன்று தொடர்பில் கருத்தில் கொள்ளப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையிலே புரட்சிகர காவல் படையினர் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். ஈரான் போர் நிறுத்தம் ஒன்றை கோரியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது.